இன்றைக்கி வந்து நிஜமான ஒரு பேன் இண்டியா ஹீரோவாக வலம் வருபவர் தான் நம்ம துல்கர் சல்மான். ஒரு பக்கம் மலையாளம், இன்னொரு பக்கம் தமிழ், இன்னொரு பக்கம் தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு அவர் தொடாத உயரங்களே கிடையாது. தமிழில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஓகே கண்மணி, தெலுங்கில் வந்து இப்போ சக்கவோடு போடுறது வந்து லக்கி பாஸ்கர். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலையும் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் சேர்த்து இந்த சீதாராமம்னு மனசை கலக்கி எடுத்திருக்காரு. இப்போ லக்கி பாஸ்கர் மூலம் அவருக்கான இளம் ரசிகர்கள் தெலுங்கு கன்னடம் தாண்டி தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான ரசிகர்கள்லாம் அவருக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இயல்பாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம துல்கர் சல்மானோட அடுத்த படம் என்ன படம் அப்படின்னு அவங்களே விசாரிக்கிறளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு தெலுங்கு இயக்குனர் படத்தில் தான் நடிக்க போகிறாரு. அவர் யாருன்னா ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற படத்தை இயக்கிய நகாஷ் ஹிதாயத் அப்படிங்கிறோட படத்தில் தான் நடிக்க போகிறாரு. இந்த படம் ஒரு மலையாள படமாக உருவானாலும் கூட வழக்கம் போல் இந்த படம் ஒரு பேன் இண்டியா படமாக உருவாகுது. தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு. இப்போது இந்த படத்தோட வேறு லெவல் 2 அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட வில்லன் மற்றும் ஹீரோயினாக நம்ம பிரியங்கா மோகன் தான் நடிக்கிறாங்க. டாக்டர் டான் படங்களின் ஹீரோயின். தெலுங்குலேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெற்றி படம்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போது வில்லனாக யார் அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூர்யா தான் கமிட் ஆகிருக்காராம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவும் பிரியங்கா மோகனும் ஏற்கனவே நம்ம நானி நடித்த தெலுங்கு படமான சனிபோதா சனிவார் அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க. அந்த படம் தாறுமாறு ஹிட்டு. இப்போது இந்த காம்பினேஷன் மீண்டும் ஏற்கனவே லக்கியாக இருக்கிற நம்ம லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் படத்தில் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போவே எழுதி வச்சிடலாம், இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸை அதிர வைக்க போகுது அப்படின்னு. ஸோ ஆர்டிஎக்ஸ் படத்தோட டைரக்டரு நிச்சயமாக இந்த படத்தையும் ஆர்டிஎக்ஸ் ரேஞ்சுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவலில் பூம் பண்ண போகிறாரு அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம துல்கர் சல்மான் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிற அந்த மோதல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.